சண்டே மார்னிங் அப்பா, அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் ஊறுகாய் தான் ரெடி பண்ண போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சமைக்கும்போது அம்மா நெறைய குறை சொல்லுவாங்க. எடுத்த பொருள எடுத்த இடத்துல வச்சு பழகு, ஸ்டவ்ல ஃபுல்லா கொட்டிட்டு இருக்காத அப்படின்ட்டு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க போனாலும், அம்மா இங்க வந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே சமைப்போம். எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே அம்மா, அதே வாய் தான். ஆனா சிச்சுவேஷன் மட்டும் மாறுது. உங்களுக்கு இப்படியான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 1 கிலோ மட்டன்ல தண்ணி குழம்பு ரெடி பண்ண போறேன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தனியா, சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, 2 கையளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 1 கையளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணுறது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண சீக்ரெட் மட்டன் தண்ணி குழம்பு மசாலா. இது சிக்கன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான்வெஜ் குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கும்போது நான் எப்பவுமே சோம்பு சேர்க்க மறக்க மாட்டேன். இது அவ்வளோ சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். மட்டன் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம். சூப்பர் ஃப்ளேவராக மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் சிக்கன் ஊறுகாய் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இன்னொரு vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சமையல் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அப்பா மட்டும்தான் காரணம். நான் ஸ்டார்டிங்கில் நல்லாவே சமைக்க மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவார்.